பொண்ணு உன்னை எவனும் வந்து காப்பாத்த வர மாட்டேன். தைரியம் தான் அந்த போலீஸ் பிள்ளைய கடத்துவீங்க. இந்த வந்துட்டேன்டா அவங்களை சுட்டு சுட்டு பிடிக்கிறேன். ஒழுங்கு மரியாதை அந்த பிள்ளைய எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் பேச மாட்டேன், கண்ணு தான்டா பேசுவேன். கண்ணு பேசுமா? நான் பார்த்ததே இல்லை. எங்க கொஞ்சம் பேச வைப்பா. கண்ணு தானே பேச வச்சுதான் போச்சு. கண்ணை எடுக்க விட்டுறா வெண்ண இந்தாடா வச்சுக்கிறேன். யாருக்கிட்ட வந்துருக்கா? எப்படியாச்சும் உடம்பு குறைச்சி ஃபிட் ஆகி போலீஸுக்கு செலக்ட் ஆகி மக்களுக்கு நல்லது பண்ண போறேன். போலீஸார வேண்டி உடம்பு குறைக்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்ணு முன்னாடி ஒரு கடையை முடிச்சுட்டியா நீ? பால்வாடியா படிச்சுட்டு இருக்காது படிப்பு முடிச்சுட்டியா? அதான் இருக்கட்டும். கொலை எப்படி மனதில் சொல்லி வச்சுக்கிற? தெரியாதுப்பா. நான் 10வது முடிச்ச கையோட பெருசா ஒரு ஆள் வந்து என்ன வந்து மந்திர ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டாரு தெரியுமா? டெய்லியே போனா அந்த ஸ்கூல் வந்து யாருக்குன்னு தெரியாதுப்பா. அந்த அந்த கொலை எப்படி அந்த இடத்துல பறக்க வைக்கிறது அந்த இடத்துல கத்துக்கிட்டேன். உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன் தெரியுமா? இந்த கதை உனக்கு தெரியாதுமா? ஹாரி பாட்டர் கதையாவது ரீமிக்ஸ் பண்ணி இவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வீடு கண்டுபிடிக்கிறது போதும் ஆயிடுச்சு. ஏடா காலத்துக்கு இங்கேயாடா வீட கட்டி வச்சிருக்கீங்க? இங்க யாராச்சும் இருக்காங்க இல்லையா? தம்பியே தம்பியே, உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பொரியல் வந்திருக்கு. போறியா கடையை தண்ணியில தள்ளி விட்டுருவாடா? சார் வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா? எனக்கு அர்ஜென்டா வேற வருது. நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்லப்பா. யார் பண்ணி? உன் பேரு கொடசாமியா? சரி இங்க வா 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 தம்பி. உங்க வீட்டுக்கு இந்த பார்சல் வந்திருக்குப்பா. உங்க பிராங்கின் பேரு அவர் நம்ம சின்சான் யாருக்கும் வந்திருக்கு. லாஸ்ட்ல தம்பி சின்சான். ஆமாப்பா சின்சானுக்கு ஒரு பிராங்கின் வந்திருக்குப்பா. அது அருமையா அருமா ஒன்னா நம்பர் அருமையா. எப்பா வரீங்களே எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குப்பா. என்னப்பா ஓடிட்டே இருக்கீங்க? எப்பா உனக்கு எனக்கு சேர்த்து ஒரு பார்சல் வந்திருக்குப்பா. அது பார்சல் தெரியுதா? அதுக்கு என்ன இருக்கு? அதுவே இதுக்குள்ள என்னப்பா இருக்கு? ஏடா இவனே இங்க என்ன புடிச்சிட்டு வந்தீங்க? இங்க என்ன புடிச்சிட்டு வந்த? ஆஸ்பத்திரிக்கு வெளியில இருந்து தூக்கிட்டு வந்தாங்க. எப்பா அது நோட் பண்ணி என்னப்பா இருக்கு? நான் போலீஸ் வெளிய போறேன்டா. நான் செலக்ட் ஆயிட்டேன்டா சின்சானு. எப்பா சூப்பர்ப்பா வரீங்களே. ஆல்த உஸ்து சூப்பர். என்னது? நான் வந்து செலக்ட் ஆகல போலீஸ் வேலைக்கு. உன் பேர் இந்த இடத்துல போட்டுருக்கா? ஐயோ நான் போலீஸ் வேலைக்கு செலக்ட் ஆயிட்டேன். ஆஹா சக்கே போடு. சூப்பர்ப்பா அருமைப்பா. எப்பா என் பேர் உண்மையாவே போட்டுட்டால. அவனே எனக்கு குழப்பமா இருக்கு. என் பேர் ஓகே, உன் பேர் எப்படி இருக்குங்க? நீ எழுதி போட்டதப்பா. அது அப்படியே காப்பி பண்ணி நானும் எழுதி போட்டப்பா. அட பாவி உனக்கு எதுனாலும் விளையாடணும்னு தெரியுதுடா. போலீஸ் வேலைய எடுக்க விடுவானடா. நான் எழுதுறத பார்த்தா அப்படியே காப்பி பண்ணி உங்க பேப்பர்ல போஸ்ட் பண்ணிட்டேடா நீ. இதெல்லாம் பார்த்து வச்சிருக்கியா? பேப்பருக்கு ஆளுங்க ரெடியா வருதுப்பா. வா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு போலீஸா மாறி போய் ரெண்டு பேர். அத முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் சிங்கம் சார் போய் கேப்போம் உன் பேர் எடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் போய் கேளுங்க. நான் ஒண்ணே எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு. சரிமா நீ இங்க இரு. அப்படியே சிங்கம் சார் ஒரு வார்த்தை போய் கேளு. நான் செலக்ட் ஆனது சரி. சின்சான் பேர் எப்படி இருக்கு? சின்சானே எப்படி உனக்கு போலீஸ்ல எடுக்க மாட்டாங்களா? என்னப்பா சொல்ற? எனக்கு போலீஸ் வேலை கிடைக்காது. அதெல்லாம் கிடையாது. எனக்கு கிடைச்சா அதெல்லாம் உனக்கு கிடைக்காது. நான் சொல்ற உண்மைதான் சின்சானே. எப்படி உனக்கு கிடைக்காதா? ஏன்னா வயசு பத்தல ஹைட் பத்தல சொல்லுவாங்க. சிங்கம் சார் போய் கேட்டா இவங்க எல்லாம் முடியாது சொல்லுவாரு. சிங்கம் படத்துல சூர்யா வர போறேன். அப்புறமேட்டு ஆறு படத்துல விஜய் வர போறேன். ஆறு படத்துல விஜய் எடுத்துட்டாரு. சின்சானே நீ என்னதான் நினைச்சாலும் போலீஸ்லாம் ஆக முடியாது. அந்த கதை அப்படியே விட்டுறா. முடியாது. நான் வந்து போலீஸ் ஆயே தெரியலப்பா. அப்புறமேட்டு மக்கள் நல்லது பண்ணுவேன். கொண்டாடுவாங்க. யாரு நீ வந்து போலீஸ் ஆகி மக்கள் நல்லது பண்ண போற? ஒரு திருவிழா பிடிக்கிறா கூட உன்னால முடியாதா? எழுத மினிக்கார எடுத்து போவாங்க பிடிக்கிறதுக்கு. பழைய குட்டி சைடுல தொடச்சு அதை எடுத்துட்டு போவேன். ஒவ்வொரு வார்த்தைக்கு சிரிச்சுக்கிறியாடா? சார் இங்க சிங்கம் சார் எங்க சார் இருக்காரு? அவர் ஆபீஸ் ரூம்ல இருப்பாரு. ஆமா அவர் ஆபீஸ் ரூம்ல இருப்பாரு. அவருக்கு போய் கேட்காம எனக்கு விட மாட்டேன். சிங்கம் சார் எனக்கு ஒரு உண்மை ஒன்று தெரிஞ்சாகணும் சார். ஆட்டாம்புரிக்கு கேஸ்.
நான் போலீஸ் வேலைக்கு லீவ் போடணும்னா நான் செலக்ட் ஆகணும் பார்த்தா இவன் செலக்ட் ஆகிட்டான் போலீஸ் வேலைக்கு. அடி வாங்க போற நான் சொல்ல வேண்டியது சார் சிங்கம் சார். நான் வந்து இந்த பிரின்ஸ் ஆஃப் போலீஸா ஃப்ரெண்ட் போலீஸ் அதுக்காக வெளியே போடுமே இவன் அப்படியே காய் பண்ணி செலக்ட் ஆகிட்டான் சார். வெளியே பார்த்து ஆமா ஃப்ரெண்ட் உங்க 2 பேரும் இப்பதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுக்கு அதனால ஒண்ணு பண்ண முடியாது. சின்சான் போலீஸ் ஆகாம நீயுமே ஒரு போலீஸ் தான். பண்ணுங்க ஃப்ரெண்ட்லி இப்போ சாரு பார்த்தாரு உங்க 2 பேருமே செலக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டாரு. அப்ப நான் ஒரு போலீஸ் ஒரு ஃப்ரெண்ட் போலீஸ் ஆகறா சூப்பர். ஆமா சின்சான் நீ மட்டும் இல்ல ஃப்ராங்க்லின் நீங்க 2 பேருமே சேர்ந்து தான் வொர்க் பண்ண போறீங்க. என்ன சார் சொல்றீங்க? அப்புறம் வேற ஒண்ணும் பண்ண முடியாதா? இருக்கிறத விடுங்க. அவனும் நான் தானே வொர்க் பண்ண போறேன். அவன் நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன ஃப்ராங்க்லின் நீங்க ஒத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து போலீஸ் வேலை பாக்குறீங்க. இன்னும் உங்க டியூட்டி ஆரம்பிச்சிருங்க தம்பி. இவங்க 2 பேருக்கும் போயிட்டு போலீஸ் ட்ரெஸ் எடுத்து போட்டு கூட்டிட்டு வா. எஸ் சார் தம்பி 2 பேரும் பின்னாடி வாங்க. உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு. ஆத்தாடி எனக்கு ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸா? தம்பி உன் பேர் சின்சான் தானே. உனக்கு ஒரு குட்டி ஒரு போலீஸ் ட்ரெஸ் இருக்கு. அதை போட்டு வா. அப்புறம் மாதிரி பாரு நீ கெத்தா இருப்ப. நீங்க சொல்லும் போது எனக்கு ஆர்வமா இருக்கு. சட்டை போட்டு எடுத்து கொடுங்க போலீஸ் சார். எனக்கு இருக்குமா அது? உனக்கு தாப்பா உள்ள இருக்கும். சார் உங்க 2 பேரும் போய் ட்ரெஸ்ஸா மாத்திட்டாங்க. உங்களுக்கு வேற வேலை இருக்கு. டியூட்டிக்கு சேர்ந்துருக்கோம். இன்னைக்கு அவ்வளவு வேலை இருக்கா? சின்சானே வாடா ஆகாதுக்கு எங்க இருக்கு? கண்ணா இருக்கு. இதெல்லாம் உண்மைதான். கனவுலாம் ஒண்ணும் இல்ல. வா அவர் சொன்ன மாதிரி சட்டு போட்டு ட்ரெஸ் எடுத்து மாத்திக்குவோம். ஐயா ஜாலி கொஞ்சம் நேரத்துல நான் போலீஸ் ஆயிட்டேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா ஏப்பா ஏதாச்சும் டைலாக் எடுத்து கொடுப்பா. அம்மாதான் ஒரு டைலாக் வராது. ட்ரெஸ் போட்டு கண்ணாடியில போயிட்டு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் நினைச்சது அந்த போலீஸ் ட்ரெஸ் நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த கண்ணாடி வந்து ஹைலைட் செஞ்சாங்க. கண்ணாடியா? எப்பா அது மாதிரி அவங்க ரேங்க் ஒண்ணுமே இல்லையே. உனக்கு மட்டும் எப்படி அது கொடுத்தாங்க? ட்ரெஸ் நல்லாவா இருக்கு. நண்பர்களே உங்களுக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா இல்லைன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மாத்திரமா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவன் வந்து அவனுடைய கண்ணாடியை பத்தி எப்படி இருக்குது? இதெல்லாம் சட்டை போட்டு கூட்டுறான். எங்க சார் எனக்கு அவனுக்கு மட்டும் கண்ணாடி கொடுத்து எனக்குங்க. இது கண்ணாடியா? உனக்கு கண்ணாடி வேணுமா இல்ல இந்த பாக்குற போலீஸ் வேணுமா? சட்டு போங்க. சின்சானே இதுக்கு மேல இங்க இருந்தாலும் அடிச்சு போட்டு வருவா. நம்ம சிங்கம் சார் ஒரு வார்த்தை போய் சொல்லிட்டு நம்ம டியூட்டி கிளம்புவோம். நம்ம என்ன வேலை பார்க்க போறாரு? எனக்கு தெரியுமா பெருசா போய் கண்டுபிடிக்க சொல்ல போறாரு. சிங்கம் சார் நீங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டோம். அட கடவுளே உங்க 2 ட்ரெஸ் செம்மையா இருக்குடா. சிங்கம் சார் உங்க ட்ரெஸ்ல கலர் கலரா குத்திருக்கீங்க. அது எனக்கு வேணுமே. இல்ல சின்சான் அதை கொடுக்க முடியாது. இது பெரிய ஆபீசருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. உனக்கு அப்புறம் மட்டும் வாங்கி இப்ப நீங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புங்கடா. சார் வண்டி சொல்றீங்களா? எங்கள்கிட்ட வந்து போலீஸ் வண்டியா? ஃப்ராங்க்லின் உங்கள்ட்ட வண்டியில எடுத்துட்டு போக கூடாது. வெளியில போனீங்க ஒரு ஜீப் இருக்காது உங்கள்ட்ட வண்டி. சாலி போலீஸ் வேலை கொடுக்குறாங்க. ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஒரு கார் கொடுக்குறாங்க. நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கூட்டிட்டு வர போறேன். நாளைக்கு போயிட்டு இப்படியா கூட எல்லாரும் கூட்டு வர பாக்குறியா? அதான் இல்லடா நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுறோம் போலீஸ்க்கு. நம்மளோட தான் ஃப்ரீயா கொடுப்பாங்களா குட்டி போலீஸ்? எனக்கு குட்டி போலீஸ் சொல்லுவாங்க. என் பாக்கெட்ல என்னமோ இருக்கு. அது தூக்கி அடிச்சு போடுறாங்க பாத்தீங்க. சார் நான் தான் ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ். என் பேர் ஃப்ராங்க்லின் சார். நான் சொல்றேன் நான் தான் ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் சின்சான். ஓகே சார் நீங்க தான் நீங்க சேர்ந்துருக்கு போலீஸா. உங்களோட பாக்கெட்ல ஒரு வாக்கி டாக்கி இருக்கும். அதுல வச்சு கம்ப்ளைண்ட் வரணும். சட்டத்துல இடத்துக்கு போய் தீர்த்து வைக்கிறோம். சார் இதுதானே இத நான் பார்த்தேன். சின்சான் வாடா கொண்டு போயிட்டு நம்மளுக்கு ஜீப் இருக்குதுனால அது என்ன ஜீப் என்னன்னு போய் பாப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஜீப் கொடுத்தா எப்படி இருக்கும்? அருமையா இருக்குப்பா. இதுதான் நம்ம ஜீப்போ பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. மகேந்திரா டான் ஆச்சுட்டானே. ஆஹா பிளாக் கலர் செம்மையா இருக்கு. வாடா சுட்டு அந்த கார் வந்து பாடுறா. அட கடவுளே இந்த கார் தான் நீங்க நம்ம எடுத்தாரா? ஆமாடா சின்சானே இந்த கார் எடுத்து போயிட்டு தான் ஊருக்குள்ள போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். ஏடா பெட்ரோல் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. ஊருக்குள்ள போய் ரவுண்ட் அடிக்க பாத்தியா? அப்படிலாம் பண்ண கூடாதுப்பா. போலீஸ் கொஞ்சம் மரியாதை நடந்துக்கணும். அது மாதிரி ஒண்ணு சொல்லல. நம்ம ஊருக்குள்ள போயிட்டு தப்பு நடக்கணும் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் பார்த்தேன். அதுக்கு ஒன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மணி நேரம் சுத்துறா. வாக்கி டாக்கில ஒரு கேஸ் கூட வரலையே. எனக்கு தெரிஞ்சு வாக்கி டாக்கில பேட்டரி போச்சு. எடுத்து மலையில கட்டி அடி வருது. நாம எவரி பேட்டரி வாங்கிடுவோம். மெயின் பைபாஸ்ல யார் இருக்குது? அங்க ஒரு ஆளை காணுமா? போய் கண்டுபிடிக்கணும். யாராச்சும் இருந்தாலும் தகவல் சொல்லுங்க. சார் ஒரு நாள் பை பேசுறேன் சார். என்ன பிரச்சனை சொல்லுங்க நாங்க பாத்துக்கிறோம். ஆமா சார் நீங்க சொல்ற ஊர்ல தான் நின்னுட்டு இருக்கோம். என்ன சார் பிரச்சனை? இந்த ஒரு மேடம் போன் அடிச்சாங்க. அவங்க பிள்ளைய காணுமா? அவங்க வீட்டு லொகேஷன் அனுப்பிச்சு விடுறோம். சட்டு கொண்டு போயிட்டு என்னன்னு பாருங்க. ஓகே சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. அந்த வீட்டு லொகேஷன் மட்டும் எங்க போனுக்கு ஷேர் பண்ணி நான் என்னன்னு போய் பார்க்கறேன். ஆமா சார் அவர்தான்
ஆமா ஓடி சக்கே நம்ம சேர்ந்து ஒரு நாள் ஒரு ஆளை கண்டுபிடிக்க வரமா சூப்பர் ஏப்பா வண்டி பாஸ்டா எவ்வளவு தைரியம் தான் ஒரு ஆளை கட்டிருப்பாங்க அதுவும் இந்த பிராங்க்லின் சின்சான் போலீஸ் இருக்கும்போது வாங்க என்னன்னு பாத்துருடா ஏப்பா போயிட்டே ரேப்பா ரைட்ல ஒரு இருக்கு பத்தியா இந்த லொகேஷன் ஷேர் பண்ணிருக்காங்க ஏப்பா கம்ப்ளைன்ட் கொடுத்தவங்க ஆளுங்க இருக்காங்க ஆமாடா பாக்கே கஷ்டமா இருக்கா அவங்க தெரிஞ்சவங்க காணாம போயிருப்பாங்க போல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க சார் நீங்க தானே இந்த இடத்துல இருந்து யாரே காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க யார் சார் காணும் பெரிய ஆளா இல்ல சின்ன பசங்களா சார் வந்துட்டீங்களா சார் நாங்க தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது காலையிலே பையில காணும் சார் நீங்க எது கால பையன் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவோம் லாஸ்ட்ல உங்க பையன் எங்க சார் பாத்தீங்க இல்ல வீட்டுல இருக்கவங்க ஆளை காணுமா காலைல பீச் ஓரமா ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டி போனோமா அப்ப திரும்பி பார்த்தோம்னா என் பையன் காணுப்பா மேடம் என்ன மேடம் சொல்றீங்க காலைல பீச் இருக்கிறத வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பண்ணீங்க பின்னாடி பார்த்தா ஆளை காணுமா சார் ஆமா சார் அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு சார் லாஸ்ட் பையில பார்த்தோம் அதுக்கப்புறமா திரும்பி பார்த்தா அவன் யாருமே காணும் ஐயா சார் நீங்க எது கால பையன் நாங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம்ல நாங்க வந்துட்டோம்ல ஒரு பிரச்சனை இல்ல தம்பி உங்களதான் பண்ணி இருக்குப்பா தம்பி எங்களோட வயசு வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா தயவு செஞ்சு சீக்கிரம் காப்பாத்துங்கப்பா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லிடுறேன் நீ ஒண்ணு பண்ணு ஒரு நோட்டை எடுத்து இவங்க ரெண்டு மத்த டீடைல்ஸ் அவங்க எப்படி இருப்பாங்க வாங்கிக்க நான் தகவல் சொல்லிடுறாங்க நான் 104 பேசுறேன் நீங்க சொன்ன லொகேஷன் வந்தா காணாம போனது ஒரு பையன் அவனோட டீடைல்ஸ் தான் வாங்கிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டு இருந்தேன் சார் உங்களோட மகன் வந்து என்ன ஹைட்ல இருப்பான் என்ன கலர்ல இருப்பான் வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமா ஓ இதுதானா ஓகே மேடம் நீங்க எது கால பையன் கண்டுபிடிச்சிருவோம் ஜெனே கிளம்புமா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டானே டீடைல்ஸ் தான் நீ எது கால பையன் வாங்கிடுப்பா அவர் வந்து வெள்ளை இருப்பான் ஹைட் வந்து ஒரு 2 இன்ச் இருப்பான் இது 2 இன்ச் தான் ஒழுங்கா கேட்டியா இல்ல தப்பா இல்லையே நான் கால பையன் நீ போ நம்ம அந்த பீச் ஓரமா அந்த ஐஸ்கிரீம் கடை அதுன்னு அங்க வந்து நம்ம அங்க போய் சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணி பாப்போம் எனக்கு தோணுது போலீஸ் பக்காவா பாக்குறவங்களா செஞ்சானே ஓகே சார் நான் இந்த லொகேஷன் தான் போயிட்டு இருக்கோம் நீ எதுக்கு கவலைப்படுறாங்க நான் கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் சின்சான் போலீஸும் வடகிழ போலீஸ் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்குது அது கட்டி கவனம் பண்ண நிப்பாட்டுவா அப்படி ரோட்ல வந்துட்டு வண்டியை மாத்தி மாத்தி என்ன சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க அவ்வளவு கூட்டமா இருக்கீங்க என்ன பிரச்சனை ரெண்டு காலம் மோதிட்டீங்களா என்ன சண்டை போட்டுக்கிறீங்க இருக்கு சார் நான் ஒன்றும் தப்பு பண்ணல சார் அந்த சிவப்பு கலர்ல கார் ஓட்டிருக்காங்களா இவங்க ராங் ரோட்ல வந்து யாரு கார் கட்டி இடிச்சிட்டாங்க சார் நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல சார் என் கார் சூப்பர் கார் நான் எங்க வேணா ஓட்டிட்டு போய் சார் ஏடா பஞ்சு முட்டாய் பையா நீ எவ்வளவு தைரியம் இருந்தா ராங் ரோட்ல வந்துகிட்டு நான் இப்பதான் வருவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு கரெக்டா இருந்துச்சு ராங் ரோட்ல வந்தது இல்லாம இவர் கண்டி எப்படிதான் வருவாங்க சார் நீங்களே கேட்டீங்களா இவங்க ஃபுல் தப்பு இதுல இருந்து அடிச்சிருக்கு இவன் மேலமா தப்பு நான் இங்க குடும்பம் கரெக்டா வந்தா எனக்கு போலீஸ்ல நிறைய பேர் தெரியுமா போலீஸ்ல உனக்கு எல்லாரும் தெரியுதுல சின்சான் யாராச்சும் தெரியுமா ஐயோ ஒருத்தவனே தள்ளு சார் நீங்க வண்டி எடுத்து வீட்டுக்கு போங்க தம்பி நீ தான் கொஞ்சம் தப்பா வந்துருக்கீங்க ராங் ரோட்ல வண்டி எடுத்து சைட்ல போடு உங்களுக்கு நிறைய விசாரிக்க வேண்டியது போங்க மேடம் சண்டை முடிஞ்சது போங்க சார் அப்படி போங்க மேடம் மேடம் ஓடுறீங்களா பாத்து போங்க என்னப்பா ஏதாச்சும் சொன்னா சொல்லையா சடுன்னு கமெண்ட் ரெடி இப்போ போலீஸ் வந்து கூட்டுவா சார் மன்னிச்சுங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் வார்னிங் சார் இதுக்கு மேல எல்லாம் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார் இப்பயாச்சும் புரிஞ்சுச்சா நீ தான் தப்பா வந்திருக்கே இனிமே ராங் ரோட்ல ஓட்டி வந்து பார்த்து வண்டியை சீஸ் பண்ணிடுவேன் இப்போ நிக்கக்கூடாதுப்பா டயர்ல காத்துக்கிட்டு தம்பி மண்டையில முடி இருக்கா ஃபைல கட்டிட்டு கிளம்புங்க நீ சொல்றது மாதிரி கேட்டுட்டேன் அவன்கிட்ட எல்லாமே இருக்கு தம்பி ஒரு மணி நேரம் வீட்டுக்கு வந்து சேர்த்து போ ரொம்ப நன்றி சார் உங்களை பத்தி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பெருமையா சொல்றேன் சார் அதான் உனக்கு கிளிக்க வேண்டாம் அது சொல்லணும்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கவே வண்டியை பறக்க விட்டுறேன் அடிச்சு சின்ன வந்து வண்டியில ஏறி நம்ம எதுக்கு போயிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு பேக்கரியில போயிட்டு சிக்கன் பப்ஸ் சாப்பிடலாம் எதுக்கு போயிருக்கோம் ஒரு ஆளை காணோம் ஐஸ்கிரீம் கடைக்கு போயிருக்கோம் ஆத்தாடி எவ்வளவு பெரிய விஷயத்த மறந்து போயிட்டோமா இப்ப அவனுக்கு போய் தேடணுமா அந்த பீச் வரமா போயிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு பேசாம கடைக்கு போயிட்டு உள்ள அப்ப தேடுவோமா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கடத்தவே இல்ல அவங்க அம்மா ஒரு பையனே இல்ல ஏதோ பிரம்ம நினைச்சாங்க அவரு அவனா இருக்காங்க 2 பேரும் சொல்றாங்கல்ல அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது நம்ம விசாரிச்சுதான் ஆகணும் எங்க இந்த ஐஸ்கிரீம் தான் அவர் சொன்னாரு யாரு இருக்கிறது இங்க சிசிடிவி கேமரா இருக்கா இங்க கேமரா இருக்க மாதிரி இல்லடா அவன் எதுக்கு இந்த ஐஸ்கிரீம் கடை கேட்டு போப்பா தம்பி பையா என்ன பையா வேண்டும் சார் இங்க வந்து நேத்து வந்து ஒரு ஆளை காணோம் ஐஸ்கிரீம் தின்னுட்டு ஐஸ்கிரீம் இடத்த காணீங்க தெரிய கலந்து விட்டு ஆட்டைய விட்டு போறேன்னு பிளான் இருக்கீங்களா ஆஹா அரே சின்ன பையா நம்ம கடையில அது மாதிரி இருக்காது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஐயா எனக்கு சொன்னா கேட்காதீங்க அவன் வந்து காணாம போய் வெள்ளையா இருப்பானா கொஞ்சம் குட்டையா இருப்பானா பையா நம்ம கடைக்கு ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் வராங்க எப்படி நாம
இல்லாம வச்சுக்கிறது. அதுவும் சரிதான். நீங்க வந்து யாரத பாருங்க. நம்மளுக்கு அடியே ஒரு கேமரா இருக்கு சொன்ன மாதிரி. நீ சொல்ற மாதிரி இருக்காது. இந்த கடையில இவர் தான் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் கேமரா. சார் வாங்க வாங்க கூலி கிளாஸ் வேணுமா? சூடான கிளாஸ் வேணுமா உங்களுக்கு? வந்த வேலையை பாடுற அப்புறம் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி இங்க எனக்கு சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதோட ஃபுட்டேஜ் கொஞ்சம் வேணும் கொடுக்க முடியுமா? சார் இதுதான் விஷயமா? இது நான் லேப்டாப் எடுக்கிறேன். நேத்து உள்ள ஃபுட்டேஜ் போடாம என்ன தெரியும்? ஆடி அந்த போட அவர் வந்துகிட்டு கம்பெனி கொடுத்தாரு. அப்படின்னா இவனால அந்த இடத்துல கடத்திருக்காங்க. இவரெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. போட்டோ எடுத்து வச்சுருவாங்க. சும்மா காராது இருக்குமே இல்லையே. அந்த காணாம போன மையம் வந்து இந்த கார்ல போயிட்டு ஏறான். எனக்கு தெரிஞ்சு அந்த கார்காரர் வந்து பிளாக்மெயில் பண்ணி இந்த பையனை கூட்டிட்டு போறாங்க போலப்பா. பாவம் அந்த மூஞ்சி போட்டது. நீ சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. அதுக்கு நம்பர் நோட் பண்ணி வச்சுக்க. நான் கரெக்டா நோட் பண்ணி வச்சுப்பா. என்ன கலர் காரி, என்ன கம்பெனி, உள்ளுக்குள்ள யாரு உட்கார்ந்தாங்க அது வந்து தெரியலையே. உள்ளுக்குள்ள யாரு உட்கார்ந்து வண்டி ஓடுனது தெரியல. இந்த கார் நம்பர் இருக்கு இல்லையா, அத மட்டும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அவங்க ட்ராக் பண்ணி சொல்லுவாங்க நம்மள்ட்ட. நம்ம ஒரு நம்பரை கொடுத்தோம்னா ட்ராக் பண்ணி சொல்லுவாங்க. ஆஹா இவ்வளவு தெரியாம போச்சு எனக்கு. அவரை பாவிச்சுட்டு ஒரு போலீஸா இருக்கு, அதுவும் குட்டி போலீஸ். இதுக்குள்ள அவனுக்கு தெரியாம இருக்கு. நம்பரையும் வண்டி நம்பர் சொன்னா ட்ராக் பண்ணி சொல்லிடுவாங்க. நான் போலீஸுக்கு கால் பண்ணிட்டேன். 105 பேசுறேன். நான் ஒரு வண்டி நம்பர் அனுப்பிச்சு விடுறேன். அதை ட்ராக் பண்ணி மட்டும் லொகேஷன் அனுப்பிச்சு விடுங்களா? அந்த மிஸ்ஸிங் கேஸ் விஷயமா தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் அனுப்பிச்சு விடுங்க. சரி கார் நம்பர் கரெக்டா அனுப்பிச்சு விடுறா. அப்பதான் நம்ம போனுக்கு மெசேஜ் பண்ணி சட்டுன்னு அனுப்பிச்சு விடுவாங்க. இப்போ நம்ம கார்ல இருந்துகிட்டே அனுப்பிச்சதுக்கு அப்புறம் போய் தேடுவோம். இல்ல ஆஹா அதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்கப்பா. அவனுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வருது பாரு. என்ன லொகேஷன்? இந்த லொகேஷன் ஏதோ திருப்பி போய் இருக்கிற லொகேஷன்டா. ஆஹா இங்க போனா திருப்பி வர முடியுமா தெரியலையே. நம்ம ஒரு போலீஸா காய்ச்சி சட்டை போடணும்னா அந்த ஏரியாவுக்கு போகும்போது தைரியமா இருக்கு. சிஸ்டரே இந்த பத்தியா அந்த சிசிடிவி கேமராவோட கார் வந்து பத்தியா பச்சை கலரு. கரெக்டா லொகேஷன் ட்ராக் பண்ணி விட்டோமா? இந்த காரோட ஓனர் யாருன்னு தெரியுப்பா? அவன் அப்பா அந்த திருட்டு போயிடாரு. வண்டி ஓட்டுறான் அவனப்பா. அவன் திருட்டு போயிடா. அது களவாளி போடா புள்ள பிடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அந்த போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் பத்தியா. அவன் அந்த வண்டியோட ஓனரா இருக்கும்போல போயிட்டு விசாரிப்போம். முடியாதுன்னு சொன்னா ஒரே ஐடி மட்டும் இல்ல. தம்பி இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. தம்பி லைட்டா மேல நின்று பாருங்க. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? சார் நீங்களா என்ன விஷயம் சார்? என்ன சார் போகிறீங்க? என்ன விஷயமா? நீ காலைல ஐஸ்கிரீம் கடையில ஒரு கடை கொண்டு போனல. என்ன சார் சொல்றீங்க? நீ காலைல ஒரு கடை கொண்டு போனல. இப்பலாம் சொன்னா சரிபட வர மாட்டேன். அது ஒரு பஞ்ச ஐப்பா மூஞ்சிலே. சார் அதான் ஒரு சார் உண்மையை முன்னாடியே சொல்றது. இப்ப எப்படி கட்டிதான் சொல்ல எப்படி கடத்தினோட பங்காளி குரல் மாதிரி கேக்குது. ஆகா யார வந்திருக்காரு இல்லையே. ஏய் யார் அது? ஆகா சார் சார் எதுக்கு சார் அவனை கீழே அடிச்சு போட்டுருக்கீங்க? பங்காளி இல்லையே கடத்தி கொண்டு வந்தாங்க சார். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு சார். ஆமா சார் அவன் பிளாக் மெயில் கொண்டு வந்தா நான் எதுக்கு போலீஸ் சொல்லாம இருக்கேன். நான் அசால்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் மூக்குத்தி ஒழுங்கு முறையா எங்க வீட்டுக்கு வரியா? ஏப்பா அந்த கண்ணை எடுத்து உனக்கு சுட்டு சொல்லணும். ஓ நீ அப்படி சொல்றா வந்து கண்ணுக்கு வேற இருக்கான்னு பார்த்தேன். ஆத்தல எது கண்ண சார் நீங்க என்ன சொல்லுங்க சார். நான் வரேன். அந்த பயம் இருக்குதா? ஏய் சிச்சானே அவனை போய் அரெஸ்ட் பண்ணிங்க வண்டி கூட்டிட்டு வா. இவர தெரியும்டா ஒரு பட்ட பக்கத்துல அவரா காரணம் கொண்டு வருவாங்க. ஆவா நம்மளா தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சு பிளான் பண்ணா வச்சியே. ஃப்ராங்க்லின் கண்ணுக்கு ஒரு வேலை வந்துரும். ஏய் சும்மா வந்து நீ என்ன தப்பு பண்ண? இவரன்னா கடையில கொண்டு வந்தாய். இவன அப்படியே சேவ் பண்ணா வீட்டுக்கு போயிட்டு ஊர்றோம். நல்ல பேர் வாங்குறோம்டா. ரைட்பா. இப்ப நீ வண்டி வந்து அந்த ஆயா வீட்டு வண்டி இல்ல ஆயா வீட்டு சார். எனக்கு ஆயாலாம் வந்து கிடையாது சார். நீங்க பாத்துக்கிட்டே இரு. பையல கொண்டு போய் தப்ப நிப்பாட்டனே. டிங்கிச்சிக்கிட்டு ஆட பாருங்க பாண்டி பேருமே. சார் இது யார் வீடு சார்? உங்க வீடா அந்த சின்ன போலீஸ் வீடா? பிராங்க் பண்றேன் கேள்விப்பட்டீங்க. இவ்வளவு பெரிய பிராங்க் நான் கேள்விப்பட்டதே இல்ல. பாரு அடிக்காத. ஏய் அவங்க பாருடா சொன்ன மாதிரி ஆடிட்டு இருக்காங்கடா. ஆமா நம்ம வந்து காப்பாத்து விஷயம் எப்படி தெரியுது? ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்காங்க. மேடம் சார் நீங்க சொன்ன பையனை காப்பாத்திக்கலாம். உள்ள வந்து சரி நான் டான்ஸ் ஆட
போறேன் ஜாலியா. சக்கியா போடு. அப்படியே காப்பாத்திட்டான். ஆமாப்பா அதை காப்பாற்றணும். ஆனா பின்னாடி உள்ள யாரு? சார் பின்னாடி உள்ள யாரா? சார் நான் கஷ்டப்பட்டு உங்க மேல காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். நீங்களே என் மேல பிராங்க் பண்றீங்களா? என்னப்பா சொல்றீங்க? அவன் பச்சில வந்து கீழே விளையாங்க மயனா. மேடம் நீங்க இந்த நாய்க்குட்டியா சொல்றீங்களா? அப்படின்னா இவன் யாரு? ஆஹா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டோமா? சார் நான் தான் அப்பவே சொன்னேன் சார். ஆனா நேத்து ஐஸ்கிரீம் கடை ஓரம் போகும்போது நாய்க்குட்டி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதான் நான் பார்த்தேன். அப்படின்னா நாய்க்குட்டியா தான் காணா போனது கம்மியா முடிச்சுட்டாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அவன் கண்டுபிடிச்சா வேஸ்ட் ஆயிடுச்சா? ஐயா நீங்க முன்னாடி சொல்லக்கூடாது. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாதா? நம்ம அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு சொல்லிடுவோம். நம்ம வந்து அவங்க பையல கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா வேற யாரும் கண்டுபிடிச்சு மாத்தி வந்துட்டோம்னு. சார் என் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டுல போய் டிராப் பண்ணிடுறீங்களா சார்? அது வேற பண்ணணுமா? சரி வந்து வண்டியில உட்காந்து அதான் உனக்கு தெரியாம கூட்டிட்டு வந்தேன். திருப்பி வீட்டுல வந்து டிராப் பண்ணணும். என்னப்பா இப்படி ஆயிப்போச்சு? நீ என்னமா கேஸ்க்கு வந்திருக்கு? நீ கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சுன்னு பார்த்தா நாய்க்குட்டியை காணாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெரிய ஆளு தூக்கிட்டு வந்துட்டோமே. எப்பா எதுக்கு மனசு தளரக்கூடாதுப்பா. நம்ம இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு பெரிய கேஸ் கண்டுபிடிப்போம். அதுவும் சரிதான்டா. இதுக்கே அப்படி வந்து பண்ணக்கூடாது. இன்னொரு சித்தப்பு இருந்தா கால் பண்றாரு. என்ன சொல்லு. எல்லாம் மைனரா நீங்க 2 பேரும் போலீஸ் ஆகினா கிளி விட்டு நீங்க வந்து பண்ணுங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீட்டுல வந்து பேய் இருக்கான். அதாவது கொஞ்சம் வந்து ஓட்டி விட்டு போறீங்களா? நாங்க போலீஸ் ஆளு பேய் விடுற சாமி என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல இப்ப உடனே சொன்ன இடத்துல வந்து பேய் ஓடலாம்னு வச்சுக்கீங்க. சிங்கம் சார் கால் பண்ணி போலீஸ் எடுத்து தூக்கி விடுறல. ஆமா சித்தப்பு இந்த இடத்துல என்ன வர்றேன்? ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி இப்படி வந்துட்டு இருக்கு. இதனால பரவாயில்ல. அந்த பேயா அந்த சிங்கம் போலீஸான்னு பாக்கணும்டா. கண்டுபிடிக்க போறது நம்ம எதுக்கு சிங்கம் சார் கூப்பிடுற? நான் மாத்தி சொல்லிவிட்டே நீ மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கண்ணு முடிச்சிட்டு பேய் ஓட்டுற வீடியோ பாட்டு நீங்க கவனம் பண்ணுங்க. அது நம்ம எல்லாரும் பார்த்து நன்றி. நெக்ஸ்ட்